வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க, 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17,700 ப்ளஸ் அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கான சேலரி வந்து கிடைக்கும். தென் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/5/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அடுத்தது உங்களோட நேம் என்ன, உங்களுடைய தகப்பனார் பெயர், உங்களுடைய வயது, உங்களுக்கான பிறந்த தேதி, உங்களுடைய அதே மாதிரி தேசிய இனம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜியன் மதம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி என்ன, அதே மாதிரி உங்களுக்கு மாற்றுத்திறனாளி இருந்தீங்க அப்படின்னா இல்லைன்னா டேஷ்போர்டுங்க இருந்தால் இதுக்கான இதை எழுதிக்கங்க. உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய பதவி என்ன, போஸ்டிங், கல்வி தகுதி என்ன, உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இல்லைனா அது வந்து டேஷ்போர்டுங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணி சைன் பண்ணணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. இதுக்கு எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th டிசி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எது படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ அதே மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி வேணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கவரில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறது வந்து பதிவு தபால் மூலம் அனுப்பப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கவர் மேலே வந்து வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களோட முகவரிக்கானது, அதாவது ஏஜுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஜெராக்ஸ் காப்பியில் பார்த்தீங்கன்னா சுய சான்றப்பம்னு எழுதி அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் அனுப்பணும் அட்டாச் பண்ணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு கூட பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 18 வயது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை பின்ன அடிக்கக்கூடாது, ஒட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி ஜெராக்ஸில் நீங்கள் கம்பல்சரி அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 50 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அதையும் வந்து கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வீட்டுக்கு அனுப்புவாங்க லெட்ரு. ஸோ அதுக்கு தான். அடுத்தது 23/5/2025 இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், எண் 52, குமரன் கோவில் தெரு, திருவாரூர் 610001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு, ஸோ இது எல்லாமே ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இதில் முக்கியமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. லாஸ்ட் டேட் வந்து 23/5 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கான விண்ணப்பம் தான் இது. ஸோ இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.